அண்மை செய்தி. ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல் வீசி தாக்குதல் நடைபெற்றுள்ளது. உஸ்மானியா மாணவர் அமைப்பைச் சேர்ந்த சிலர் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். உஸ்மானியா மாணவர் அமைப்பைச் சேர்ந்த சிலர் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? தெலுங்கு திரையுலகினுடைய முன்னணி நடிகர்களில் ஒருவர் அந்த அல்லு அர்ஜுன். இவருடைய புஷ்பா 2 என்ற படம் தற்பொழுது வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தினுடைய இந்த திரையரங்கில் வெளியான பொழுது இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் அல்லு அர்ஜுன் அந்த திரையரங்கிலிருந்து சிறப்பு காட்சிக்காக சென்ற பொழுது அப்பொழுது பெண் ரசிகை ஒருவர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் பல்வேறு இடங்கள்ல இவருக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் அந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு நாள் கைது செய்யப்பட்டு சிறையிலும் இருந்தார் அல்லு அர்ஜுன். இந்த நிலையில் தான் அல்லு அர்ஜுனுடைய வீட்டின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பைச் சேர்ந்த சிலர் நடிகர் அல்லு அர்ஜுனுடைய வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. ஹைதராபாத் ஹூப்ளி ஹில்ஸ் என்ற பகுதியில அல்லு அர்ஜுனுடைய வீடு இருக்கிறது. இந்த வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதனுடைய வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் வெளியான பிறகு இந்த படத்தை பார்க்க சென்ற ரசிகர் ஒருவர் உயிரிழந்த பிறகுதான் தொடர்ந்து இவரை அல்லு அர்ஜுனை சுற்றி தொடர்ந்து அந்த சர்ச்சைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அவர் அரசு தரப்பில் அவர் மீது முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதற்கு இவர் விளக்கம் அளித்து பேசி வருவது இருதரப்பிலும் தொடர்ந்து வாதமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில திடீரென உஸ்மானியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இவர் வீட்டின் மீது இந்த தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர்.